அருமையான சகோதரர் ஆல்பினுக்கும் இந்த மேரிக்கும் ஆஸ்மி என்ற இந்த பிள்ளையை தந்திருக்கிறார். ஜென்ம பாவம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமுள்ள பிள்ளையாய், நீதிமாட்டியாய், ஒளியின் பிள்ளையாய் வளர ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யுங்க, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமுள்ள பிதாவே, சகோதரர் ஆல்பினுக்காக மேரிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக வளர்க்கிறதற்கு வேண்டிய ஞானத்தையும் அபிஷேகத்தையும் ஆலோசனையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்துங்கப்பா. இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று எழுதியிருக்கிறது. அந்தகாரத்தின் கிரியைகளை களைந்து போட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ நம்முடைய மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அஜின் மோனிஷா, அதற்கு கெர்சோம் என்றதான ஒரு பிள்ளையை தந்திருக்கிறார். அந்த பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, இந்த பிள்ளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கெர்சோமுக்காக ஸ்தோத்திரம். உடைய ஜென்ம கர்ம பாவம் நீக்கி நம்முடைய ரத்தம் கொண்டு இந்த பிள்ளையை சுத்திகரித்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளை பகலின் பிள்ளையாக, ஒளியின் பிள்ளையாக, வெளிச்சத்தின் பிள்ளையாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக, குடும்பங்களுக்கு சபைகளுக்கு ஆசீர்வாதமாக வாழ இந்த பிள்ளையை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபையாயிரும், தயவாயிரும், சம்பூர்ண நன்மைகளினால் நிரப்பும். பிள்ளைகளுடைய ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தாங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, மனுஷ தயவு தேவ தயவு பெற்ற பிள்ளையா இந்த பிள்ளை வாழ்ந்திருக்க, சுகமாயிருக்க அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, நல்ல கல்விமானின் ஆவி தாங்க. தேவ பக்தனாய், தேவ பிரியனாய் வளரப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவே, அர்ஜுனுக்காக மோனிஷாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்த பிள்ளைகளை பகலின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாய் வளர்க்கிறதுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. இயேசுப்பா, இவர்களும் ஆண்டவரே இரவுக்கும் இருளுக்கும் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கும் உள்ளானவர்களாய் வாழாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து பிள்ளைகளையும் வெளிச்சத்திலே, சத்தியத்திலே, வேத வெளிச்சத்திலே நடத்த வேண்டிய அபிஷேகத்தை இந்த காலவெல்லை பொழிந்தருளுவீராக. கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.